Hello guys, welcome back to W2S Academy for NEET and JEE Coimbatore, and this is your Prime Kiran. In today we are going to see about a topic called as a continuation. Actually புது டாபிக்லாம் கிடையாது. ஸோ ஆல்ரெடி நம்ம கிளாஸ் 10 சயின்ஸ் லைட் லெசன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஃபிசிக்ஸில். அதில் ஆல்ரெடி 10 பார்ட்ஸ் பக்கம் வீடியோஸ் போயிருச்சு. இப்போ இது வந்து பார்த்துட்டோம்னா 11th பார்ட். ஸோ இது வரைக்கும் பார்ட் நம்பர் போடாமல் இருந்தேன். ஸோ ஐ மேக் இட் ஹியர். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி பார்ட் 11. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் லென்ஸ். ஸோ லென்ஸ் எல்லாம் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம், அதோட பிரின்சிபிள்ஸ் என்ன, அதை தான் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு இனி ஒரு 3 பார்ட் வீடியோ போகுன்னு வச்சுக்காங்களேன், அவ்வளோதான். இந்த லெசனை கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இதை மெயினாக 2 கேட்டகரியாக பிரிப்பாங்க. கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அன் கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. And concave, it is also called as an diverging. It is called as an diverging lens அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது என்னப்பா கான்வர்ஜிங் டைவர்ஜிங் அப்படின்னா, கான்வர்ஜிங்னா parallel beam of light. இங்க பாருங்களேன், இதெல்லாம் parallel beam of light-ஆ? parallel beam of light இதுல போய் பட்ட உடனே refraction நடக்குது பாருங்க. ஏன்னா இது ஏர், இது வந்து பார்த்துட்டோம்னா கிளாஸ், again இது வந்து பார்த்துட்டீங்கன்னா air, கரெக்டா? so when light travels from one medium to another medium, light bends, right? refraction takes place. so அது எப்படி refraction நடக்குது? converge ஆகுது. so it converges and all they meet at a particular point. அந்த பாயிண்ட் தான் நம்ம focal point அப்படின்னு நம்ம சொல்லுவோம். so இந்த லென்ஸோட focal point இது. ஓகேவா? ஸோ இது கான்வர்ஜ் ஆகுது, லைட்டை எல்லாத்தையுமே வாங்கி ஒரு இடத்துல எனக்கு மர்ஜ் பண்ணி கொடுக்குது. ஸோ அது வந்து கான்வர்ஜிங் லென்ஸ். ஓகேவா? ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் கால்ட் அஸ் அன் கான்வர்ஜிங் லென்ஸ். அடுத்தது டைவர்ஜிங்னு என்ன? parallel beam of லைட்டை வாங்கி எனக்கு வந்து பார்த்தோம்னா ரிஃப்ராக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அது என்ன ஆகும்? லைட் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஸ்பிளிட் ஆகும், டைவர்ஜ் ஆகும். ஓகேவா? ஸோ இட் கெட் ஸ்கேட்டர்ட், ரொம்ப அப்படி பிரியற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் டைவர்ஜிங் லென்ஸ். பாருங்க, லைட் பேரலல் பீம் ஆஃப் லைட் எல்லாம் போய் லென்ஸ் மேல படுது. ஸோ லென்ஸுங்கிறது ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ்ல பட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரிஃப்ராக்ட் ஆகுது. ஸோ ரிஃப்ராக்ட் ஆகி தே கெட்ஸ் ரிஃப்ராக்டட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், டைவர்ஜஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் diverging lens. இது மோஸ்ட்லி வந்து பார்த்துட்டோம்னா கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதில் நிறைய டைப்ஸ் இருக்குப்பா. சிபிஎஸ்சியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சும்மா கான்கேவ் கான்வெக்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய இன்னொரு சப்டிவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் மெட்ரிக்ல கொஞ்சம் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு கொடுத்துருங்க டபுள் கான்கேவ். பாருங்க, 2 பக்கம் பல்ஜ் ஆயிருக்கும். டபுள் கான்கேவ். ஒரு சைடை கட் பண்ணிட்டோம்னா இதுக்கு பேர் பிளானோ கான்கேவ். அண்ட் கட் பண்ணதை ஒரு பக்கம் லைட்டா உள்ளுக்குள்ள வந்து பார்த்துட்டோம்னா கர்வ் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் கான்வர்ஜிங் மெனிஸ்கஸ். இதெல்லாம் டிஃப்ரெண்ட், ஒன்னொருக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் இது டபுள் கான்கேவ். அதை ஒரு சைடு நான் ஃபிளாட் பண்ணிட்டேன்னா அது பிளானோ கான்கேவ். அண்ட் இது வந்து பார்த்துட்டோம்னா ஒரு பெண்டிங்கா உள்ளுக்குள்ள வந்து கேவ் மாதிரி நான் கொடுத்து வச்சிருந்தேன் அப்படின்னா டைவர்ஜிங் கான்கேவ். ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? டைப்ஸ் ஆஃப் லென்ஸ் என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் ஓகே தானே? இப்போ அடுத்து உங்களுக்கு நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, எப்படி நம்ம ரூல்ஸ் ஃபார் டிராயிங் இது நம்ம பார்த்தோம், அதே மாதிரி இங்க வந்து பார்த்துட்டோம்னா லென்ஸோட ரே டயக்ராம் வரையறதுக்கு ரூல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேவா? ஃபைன். ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா பேசிக் டெர்மினாலஜிஸ் ஆர் பார்ட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் லென்ஸ் பா. ஸோ எப்படி நம்ம மிரருக்கு வந்து பார்த்துட்டோம்னா போல், சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படியெல்லாம் இருந்துச்சு, அதே மாதிரி இதுக்கும் அது எல்லாமே இருக்குது. பட் என்ன ரெண்டா இருக்கும், அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து 2F அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா லிசன் ஹியர், அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் ஃபோக்கல் லென்த். இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் ஆப்டிக்கல் சென்டர். பாருங்க, இந்த லென்ஸோட சென்டர் பாயிண்ட் கொடுத்துருக்கானுங்களா, திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் ஆப்டிக்கல் சென்டர். அங்கே போல்னு சொன்னேன், கரெக்டா? ரைட். அடுத்தது இங்கிருந்து ஃபர்ஸ்ட் வரது வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்? இதுக்கு பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபோக்கஸ். அண்ட் அடுத்தது வந்து பார்த்துட்டோம்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இதை நார்மலாக என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்துட்டோம்னா 2F2 அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம், ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சரை நம்ம 2F1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ த லைன் ஜாயினிங் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஃபோக்கஸ், ஆப்டிக்கல் சென்டர், அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிரின்சிபல் ஆக்சிஸ். அதே மாதிரி தான்ப்பா கீழையும். என்ன கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு மேலே போட்டிருக்கேன், இது கான்வெக்ஸா? This is called as an convex lens. And இது வந்து பார்த்துட்டோம்னா concave lens.
இது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் ஆப்டிக்கல் சென்டர் அண்ட் ஃபோக்கஸ் இட் இஸ் கால்ட் as an ஃபோக்கல் லென்த். அதே வந்து பார்த்துட்டோம்னா இது வந்து பார்த்துட்டோம்னா ரேடியஸ். எது ஆப்டிக்கல் சென்டர்ல இருந்து பாருங்கப்பா, இந்த இது நான் போடுறேன். ஓக்கும் எஃப்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இதை நான் வந்து ஃபோக்கல் லென்த்னு சொல்லுவேன், ஸ்மால் எஃப். அதே வந்து பார்த்துட்டோம்னா ஓவுக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா நான் என்னன்னு சொல்லுவேன், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகேவா, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத இப்போ நான் காமிக்கிறேன். கீழே இன்னொரு பிக்சர்ல நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஓவராலா இதுல என்னென்ன இது புரிஞ்சிச்சுல்ல, என்னென்ன இருக்கு. ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும், ரெண்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தான் நம்ம என்னன்னு சொல்லிக்கிறோம், அதாவது டபுள் த டைம் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படின்ட்டு. இது 10 அப்படின்னா இது 20. ஓகேவா, நான் சொல்றது புரியுதா? இது 10 அப்படின்னா இது வந்து இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கு, இதுவும் 10 தான் இருக்கும். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 20, அவ்வளவுதான். ஸோ அதை ஈக்குவலா எடுத்துக்கிறதுக்காக அப்படி போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம லென்ஸ் பார்க்குறப்ப வந்து C1 C2ங்கிறது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். 2f1 2f2 அப்படிதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, சரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக கிளியராகவே தெரியும். இப்போ நார்மலாக இதுதான்ப்பா நம்ம கையில் இருக்கக்கூடிய லென்ஸு, கரெக்டாக. இது கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸு. இதுக்கு நானா ஒரு இமேஜினரி ஸ்பியர் போடுறேன் பாருங்க, அதான் அந்த பக்கம் அங்கே போட்டிருக்கானுங்க. அதே மாதிரி ரெண்டு இமேஜினரி ஸ்பியர் போட முடியுமா? இந்த பக்கம் ஒன்று என்னால் இப்படி போட முடியுமா? ஆனால் இது மிரருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரே ஒரு இமேஜினரி ஸ்பியர் தான் போட முடியும். இது கான்கேவ் மிரர். இதுக்கு நான் போட்டேன் அப்படின்னா இப்படி மட்டும்தான் எனக்கு இமேஜினரி ஸ்பியர் போட முடியும், கரெக்டா? ஆனா இங்க பாருங்க, ரெண்டு இமேஜினரி ஸ்பியர். அப்ப ரெண்டு சென்டர் இருக்குமா, ரெண்டு இது இருக்குமா, என்னது ஃபோக்கல் லென்த் உங்களுக்கு இருக்குமா, அதைத்தான் இங்க கொடுத்துருக்கானுங்க. ஓகேவா, ஸோ அப்போ இங்கே என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆப்டிக்கல் சென்டர், கரெக்டாக பாருங்க. இந்த சென்டரில் ஓ போட்டிருக்கானுங்க. அடுத்து நம்ம எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க, இங்கிருந்து வந்து பார்த்துட்டோம்னா இதோட சென்டருக்குள்ள இதைத்தான் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம், C1 அப்படின்னு சொல்கிறோம். இந்த பக்கம் இருக்கிறது C2ன்னு சொல்கிறோம். இது C1, இது வந்து பார்த்துட்டீங்கன்னா C2. ஸோ சிக்கும் ஓக்கும் நடுவில் ஏதோ ஒரு, ஏன்னா ஒரு லென்ஸுக்கும் ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கும்ப்பா, அது என்னன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா, ஸோ இவங்க சிக்கும் ஓக்கும் நடுவில் ஃபோக்கல் பாயிண்ட் எனக்கு வரலாம். ஸோ அதை வந்து பார்த்துட்டோம்னா இது F2ன்னு வச்சுக்கலாம், இந்த பக்கம் இருக்கிறத நம்ம F1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் as an பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, எனி டவுட்? ஸோ இந்த சர்க்கிளோட ரேடியஸை தான், இந்த ரேடியஸை தான் அவங்க என்னன்னு சொல்றாங்க, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் புரிஞ்சா, அந்த இமேஜினரி ஸ்பியரோட சென்டர் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அந்த இமேஜினரி ஸ்பியரோட ரேடியஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அந்த ஆப்டிக்கல் சென்டருக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் எங்கேயோ ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா ஃபோக்கல் லென்த் இருக்கலாம். ஸோ அந்த ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கலாம். அந்த ஃபோக்கல் பாயிண்ட் எங்க வேணாலும் இருக்கலாம். ஏன்னு சொல்றேன் அப்படின்னா திக்னஸை பொறுத்து மாறும். லென்ஸ் ரொம்ப தின்னா இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்துட்டோம்னா அதிகமா இருக்கும். அது வேணா இந்த இடத்துல நான் எழுதிடுறேன். லென்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா தின்னா இருந்துச்சுன்னா, தின் லென்ஸ் அப்படின்னா என்ன இருக்கும், லாங்கர் ஃபோக்கல் லென்த், இருக்கும். இதுவே லென்ஸ் நல்லா திக்கா இருந்துச்சுன்னா, ஷார்ட் ஃபோக்கல் லென்த் இருக்கும். ஓகேவா, ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் இருக்கும். இது டக்குன்னு பார்த்தோன்னா ப்ராக்டிகல்ஸ்ல வந்து தொட்டு பார்த்தோம்னா டக்குன்னு லேப்ல எல்லாம் வச்சிருப்பாங்க. எது ஃபோக்கல் லென்த் அதிகம் கம்மின்னு கேட்டாங்கன்னா தின்னா இருக்கிறது ஃபோக்கல் லென்த் அதிகமா இருக்கும், திக்கா இருக்கிறது ஃபோக்கல் லென்த் எனக்கு கம்மியா இருக்கும். ஓகேவா, இது வரைக்கும் ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்துட்டோம்னா டைப்ஸ் ஆஃப் லென்ஸ் பார்த்தாச்சு, கான்வர்ஜிங்னு என்ன, டைவர்ஜிங்னு என்ன, அண்ட் அடுத்து வந்து பார்த்தோம்னா லென்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே நான் சொல்லிட்டேன். என்னென்ன பார்ட்ஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ஸோ இந்த மாதிரி. ஓகேவா, இது வரைக்கும் எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐம் ஜஸ்ட் மூவிங். ஓகேப்பா, இங்கே வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு நான் ரூல்ஸ் வந்து நான் சொல்லித்தர போகிறேன். ஓகேவா, ஸோ இந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா லிசன் கேர்ஃபுல்லி, ஈஸி தான். இது ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ரே டயக்ராம் அடுத்தது நம்ம போய்க்கலாம். ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே கான்வெக்ஸ் மிரர், தட் இஸ் கான்வர்ஜிங். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு லைட்டு, நல்லா கவனிங்க, ஒரு லைட்டு இஃப் இட் இஸ் parallel to the principal axis, இப்படி போச்சு அப்படின்னா லென்ஸில் பட்டு ரிஃப்ராக்ட் ஆனதுக்கப்புறம் it passes through the focus. ஓகேவா, if the incident ray is parallel to the principal axis, after refraction it emerges through focus. F2 வழியா எனக்கு வெளியே வரும். ஓகேவா, அண்ட் அதே மாதிரி நல்லா கவனிச்சுக்காங்க. அடுத்தது, if the incident ray is through focus, incident ray focus வழியா போச்சுன்னா after refraction எனக்கு வந்து பார்த்தோம்னா they will be parallel to the principal axis. ஓகே, அண்ட் அடுத்தது இது ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன், if the light is passing through the center of optical center, they do not suffer any deviation.
they do not suffer any deviation. நல்லா பார்த்துக்காங்கப்பா. ஒரு லைட் லென்ஸோட ஆப்டிக்கல் சென்டர் வழியா போச்சு அப்படின்னா they do not suffer any deviation. ஸ்ட்ரெயிட் லைன்ல போகும். ரிஃப்ராக்ஷன் நடக்கவே நடக்காது இந்த இடத்துல சுத்தமாவே. ஓகேவா? ஃபைன். அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரே டயகிராம் இதில் லென்ஸ் வச்சு நான் காமிக்கிறேன். அடுத்தது இது எல்லாமே வந்து கான்வர்ஜிங். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே கான்வர்ஜிங். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கான்வெக்ஸ் லென்ஸோட ரே டயகிராம் which is also called as an converging. நம்ம இதை பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா லிசன். கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா கிரீன் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இது நீங்கள் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்க்கணும். If light is parallel to the principal axis, okay, after refraction they gets diverged. சரி, அப்புறம் எப்படி ரூல் இங்க மேட்ச் ஆகும்? அப்போ இதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, அப்படி மீட் ஆயிருந்துச்சுன்னா எது வழியா போயிருக்க வேண்டியது? அது இப்படி ஸ்கேலை நீங்க இந்த இடத்துல இப்படி வச்சு போடணும். ஸோ தே அப்பியர்ஸ் டு பாஸ் த்ரூ F1. போயிருந்துச்சுன்னா F1 வழியா எனக்கு போயிருக்கும். ஆனா லைட் அப்படி போயிருச்சு. ஸோ அதை டாட்டட் லைன் போட்டு இப்படி டாட்டட் லைன் போட்டாலே இமேஜினரின்னு அர்த்தம். இப்படி போயிருக்க வேண்டியது அது டைவர்ஜிங் நடந்தனால எனக்கு அது அப்படி போயிருச்சு. இப்போ அதே மாதிரி அடுத்ததுக்கு போடலாமா? ஸோ அடுத்ததுக்கு என்னது? If the light is through center of curvature, through focus, ஓகேவா? இப்படி பட்டதுக்கு அப்புறம் இது எனக்கு இது என்ன ஆக ஆரம்பிச்சிரும்? எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா இப்படி போயிடும். கரெக்டா? இப்படி எனக்கு டைவர்ஜ் ஆயிரும். சரி, இப்படி போச்சு அப்படின்னா ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் இது எப்படி எடுக்கிறது? ஒரே நிமிஷம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லைட் வந்து ஃபோக்கஸ் வழியாக என்ட்ரு ஆகுது அப்படின்னா, சப்போஸ் இதில் இப்படி என்ட்ரு ஆகிருந்துச்சு அப்படின்னா இது இப்படியே நம்ம போடுறது தான்ப்பா. இது வந்து அப்படியே டைவர்ஜ் ஆகிருக்கும். ஸோ இது வந்து இப்படி என்ட்ரு ஆச்சு அப்படின்னா இங்கே பட்டதுக்கப்புறம் சரியா? ஸோ இது என்ன ஆக ஆரம்பிக்கும்? எனக்கு இது வந்து டைவர்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இட் கெட்ஸ் டைவர்ஜ்டு. ஓகேவா? இப்படி பெண்ட் ஆகி வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு போயிருக்கும். மீட்டாக இருந்துச்சுன்னா எங்கே இதாகிருக்கணும்? ஃபோக்கஸ் வழியாக வந்து பார்த்துட்டோம்னா போயிருக்கணும். இது கரெக்டாக நம்மளால இதில் போட முடியல. சரி, இது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. அண்ட் அடுத்து இது நம்மளுக்கு எப்பவும் போல பிரச்சனை இல்லைப்பா. இஃப் இட் இஸ் பாசிங் த்ரூ ஆப்டிக்கல் சென்டர் தே டு நாட் சஃபர் எனி டீவியேஷன். இது வரைக்கும் ஓகேவா? இப்போ நம்ம இங்கே போட்டது கான்கேவ் லென்ஸுக்கு நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா டைவர்ஜிங் லென்ஸ். ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? இப்போ ரூல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ ரூல்ஸ் ஃபார் ட்ராயிங் ரே டயக்ராம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு நான் இதில் என்ன சொல்லி தர போகிறேன் அப்படின்னா, அடுத்தது டிரெக்டாக நம்ம போக போகிறது வந்து பார்த்துட்டோம்னா இது இமேஜ் ஃபார்மேஷன் பை அ கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேவா? இமேஜ் ஃபார்மேஷன் பை அ கான்வெக்ஸ் லென்ஸ் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சிமுலேஷனும் காமிக்க போகிறேன், டயக்ராமும் வந்து பார்த்துட்டோம்னா நான் வரைஞ்சு காமிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஓகேப்பா, ரைட். இங்கே பாருங்க, இதான் வந்து பார்த்துட்டோம்னா இமேஜ் ஃபார்மேஷன் பை அ கான்வெக்ஸ் லென்ஸ். என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பாருங்க. லிசன் கேர்ஃபுல்லி. சரியா? நல்லா தெளிவாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்டை இன்ஃபினிட்டியில் வைக்கிறேன். இன்ஃபினிட்டினா ரொம்ப தூரம். இப்போ இங்கே இன்ஃபினிட்டினா ரொம்ப தூரம் பின்னாடி ரொம்ப தள்ள முடியாதுப்பா. ஸோ அதனால் நான் இப்படி போடுறேன். இன்ஃபினிட்டியில் நான் வைக்கிறேன். ஸோ அதுக்கு இப்படி இன்ஃபினிட்டியில் வைக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு இப்படி டபுள் ஹெட்டட் ஏரோ போட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அது வந்து எந்த மேலே இருக்கா கீழே இருக்கான்னு தெரியாது. ஸோ அதனால இங்கே எங்கே வச்சிருக்கேன்? ஆப்ஜெக்ட் இஸ் அட் இன்ஃபினிட்டி. ஓகே. அடுத்தது ஆப்ஜெக்ட் எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னா பியாண்ட் F1. சரியா? பியாண்ட் 2F1. சாரி, பியாண்ட் 2F1. ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்டை வைக்கிறேன். ஸோ பியாண்ட் 2F1. அடுத்தது அட் 2F1. எங்க? அட் 2F1. இது அட் இன்ஃபினிட்டி. ஓகே. அடுத்தது வந்து பார்த்துட்டோம்னா இட் இஸ் பிட்வீன். எங்க வைக்கிறீங்க? இதெல்லாம் நான் வந்து போட்டுட்டே உங்களுக்கு காமிக்கலாம். பட் ஆனால் அப்போதைக்கப்போ வரைஞ்சா தான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இங்கே எங்கே வைக்கிறேன்? பிட்வீன் 2F1 அண்ட் F1. ஓகே. அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா அட் F1. இதில் அட் F1. அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா பிட்வீன் F1 அண்ட் ஆப்டிக்கல் சென்டர். ஸோ இங்கெல்லாம் வச்சா என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் உங்கள் பேப்பரில் போடுறப்ப அங்கே எப்படி நான் ரூல்ஸ்னு ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அங்கே ரூல்ஸ் நான் என்ன சொல்லியிருந்தேன்? நான் கான்கேவ் மிரர் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு டைம் நான் சொல்லிடுறேன். கான்கேவ் மிரர் நீங்கள் இப்படி போடுறீங்க அப்படின்னா இந்த மிரர் வந்து பார்த்துட்டோம்னா இந்த கான்கேவ் மிரரோட டயாமீட்டர் 3 சென்டிமீட்டர். எப்படி? இங்கே பாருங்க,
மறுபடியும் நான் சொல்லியே ஆரம்பிக்கிறேன் ஒன்னொன்னையும். இதெல்லாம் நீங்க அடிக்கடி பண்ற தப்பு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா நீங்க ஒரு லைன் போட்டுக்காங்க. பேரலல் ஆக்சிஸ். இந்த சென்டர்ல இருந்து மேல வந்து பார்த்துட்டோம்னா ஒரு 3 சென்டிமீட்டர், கீழ ஒரு 3 சென்டிமீட்டர் வச்சுக்காங்க. இத வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு மிரர் கிடைச்சிருச்சு, கான்கேவ் மிரர். அப்புறம் இது சென்டர் கரெக்டா? சென்டர்ல இருந்து எப்பவுமே 2 சென்டிமீட்டர் தள்ளி ஃபோக்கஸ், அப்புறம் 2 சென்டிமீட்டர் தள்ளி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் போடுங்க. ஸோ இமேஜ் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா 1.5 ஹைட் வைங்க. இது வந்து பார்த்துட்டோம்னா 1.5 சென்டிமீட்டர். இதெல்லாம் ஸ்கேல் வச்சு போடணும். அப்பதான் உங்களுக்கு எக்ஸாக்டா எங்க விழுகணுமோ இமேஜ் அங்க விழுகும். ஓகேவா? இது 1.5, இதெல்லாம் 2 சென்டிமீட்டர்ப்பா. இதுவும் வந்து பார்த்துட்டோம்னா 2 சென்டிமீட்டர். இது வந்து பார்த்துட்டோம்னா மொத்தமா மேலையும் கீழே மேலையும் கீழையும் சேர்த்து வந்து பார்த்துட்டோம்னா சாரி மேலே 3 சென்டிமீட்டர், இது கீழே வந்து பார்த்துட்டோம்னா 3 சென்டிமீட்டர். ஸோ அப்படி நீங்க கனெக்ட் பண்ணணும் 6 சென்டிமீட்டருக்கு. அப்போ என்னன்னா லென்ஸ் மிரர் நல்லா பெருசா இருக்கும். அப்போ இதுக்குள்ள போடுறப்ப வித்தின் இதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ ஸ்கேல் வச்சு போடுறப்ப எல்லாமே சிம்பிளா டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். இல்லாட்டி கன்ஃபார்மா ஏதாச்சும் ஒரு பக்கம் தப்பு பண்ணிடுவீங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேயும் மெஷர்மெண்ட்டோட நான் சொல்றேன். ஏன் நான் இது மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா மெஷர்மெண்ட் எல்லாம் வச்சு போடணுமான்னு கேட்டா கன்ஃபார்மா அப்படிதான் போடணும். ஏன்னா நிறைய ஸ்கூல்ல அப்படி சொல்லி தரதே கிடையாது. ஸோ என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. இங்க எல்லாரும் பண்ற தப்பு என்ன தெரியுமா? இங்கிருந்து இது வரைக்கும் 2 சென்டிமீட்டர் போடணும். எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா இங்கிருந்து இது 2வும் இங்கிருந்து இது 2வும் போடுவாங்க. அப்படி பாக்குறப்போ இங்க பாருங்க, இது டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும், இது டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா இங்கிருந்தே நீங்க 2 எடுக்கணும். அதுதான் கரெக்ட். ஸோ அந்த இதை தப்பு பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ இது 2 அண்ட் அதே மாதிரி இங்கிருந்து இது 2. அதே மாதிரி இந்த பக்கம் போடுங்க. இந்த பக்கம் வந்து பார்த்துட்டோம்னா இது 2 அண்ட் அதே மாதிரி இது வந்து பார்த்துட்டோம்னா 2. ஸோ இது போட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் கிடையாது. அப்புறம் எப்பவும் போல வந்து பார்த்துட்டோம்னா இது மொத்தமாக மேலே 3 சென்டிமீட்டர், கீழே 3 சென்டிமீட்டர். அதாவது இங்கிருந்து பாருங்க, இது 3 சென்டிமீட்டர், அதே மாதிரி கீழே 3 சென்டிமீட்டர். மேலே 2 டாட் வச்சு அந்த இதை கனெக்ட் பண்ணிக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான். அப்போ ஆப்ஜெக்ட் ஹைட் நீங்க 1.5 வச்சுக்கலாம். அப்போ கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா 1.5. இதை எல்லாத்துக்கும் நீங்க இதை ஃபாலோ பண்ண வேண்டியதான். சரி, இப்போ நம்ம ஒரு ரூலா நம்ம இங்க அப்ளை பண்ணலாம். டைம் ஆனாலும் பரவாயில்ல, லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 2 ரூல் நம்ம யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு கிடைச்சிருப்பா மோஸ்ட்லி. இங்க பாருங்க, பேரலல் பீம் ஆஃப் லைட் எனக்கு இது மேல வந்து படுது. ஓகே, இங்க ஒன்று படுது. அண்ட் அதே மாதிரி இங்கேயும் பேரலல்னா எக்ஸாக்டா பேரலா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். பேரலல் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகுது? தே டைவர்ஜ். ஸோ எது வழியா எனக்கு டைவர்ஜ் ஆகும்? தே வில் ஃபால் த்ரூ F2. ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்துட்டோம்னா F2 வழியா எனக்கு இப்படி போகும். அப்போ எனக்கு இமேஜ் எனக்கு இந்த எந்த இடத்துல விழுகுது? இமேஜ் வந்து பார்த்துட்டோம்னா F2ல வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இமேஜ் விழுகுது. கரெக்டா? F2ல தான் எனக்கு இமேஜ் விழுகுது. ஸோ இந்த இமேஜ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப குட்டி. ஆப்ஜெக்ட் எவ்வளோ பெருசு பாருங்க, இவ்வளோ பெரிய ஆப்ஜெக்ட். ஆனால் எனக்கு இமேஜ் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இத்தினூண்டா இருக்கு. ஸோ இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட், இங்கே தான் இமேஜ் எனக்கு விழுகுது. ஓகே, இது வந்து பார்த்துட்டோம்னா ஹைலி டிமினிஷ்ட், ரொம்ப குட்டி இமேஜா எனக்கு விழுகும். ஓகே, ஒன்று முடிஞ்சிச்சு. ஏரோ மார்க் ரொம்ப முக்கியம்ப்பா. ஏரோ மார்க் ரொம்ப முக்கியம். அதனால தான் அதுக்கு பேர் ரே டயக்ராம். ஓகேவா? முடிஞ்சிச்சு. ரெண்டாவதுக்கு வரலாம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி தான் பேரலல் பீம் ஆஃப் லைட் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இது மேலே போகுது. ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா இது வழியாக எனக்கு பெண்டாகி எனக்கு இப்படி போயிடும். ரைட்? அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து எனக்கு இப்படி இருக்கும். ஓகே, ஒரு ரூல் போட்டாச்சு. இப்போ இங்கே ஒரே ரூலை தான் 2 டைம் போட்டேன் நான். கரெக்டாக? ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேவா? இங்கே செகண்ட் ரூல் என்னன்னு பாருங்களேன். செகண்ட் ரூல் எப்பவுமே இந்த ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போகிறது வைங்க, அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதான் டக்குன்னு நம்மளால போட்டு முடிக்க முடியும். ஓகேவா? இங்கே பாருங்க, ஆப்டிக்கல் சென்டர் வழியாக லைட் போகிற மாதிரி எடுத்துக்காங்க. ஆப்டிக்கல் சென்டர் வழியாக. ஸோ ஆப்டிக்கல் சென்டர் வழியாக லைட் எனக்கு இங்கே போகுது. எனக்கு இங்கே வந்து பார்த்துட்டோம்னா என்ன நடக்குது? லிசன். ஸோ இந்த இடத்துல எனக்கு மீட் ஆகுது. கரெக்டா? இதான் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகிற இடம். இந்த இடத்துல எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. கொஞ்சம் எனக்கு மாறி மாறி வருப்பா. ஏன்னா நான் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டில் போடல இல்லை, அதனால மாறும். அது நம்ம அங்கே பார்க்குறப்ப நம்ம சிமுலேஷனில் காமிச்சிட்டு டேப்லேஷன் ஃபில் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு இமேஜ் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. ஓகே, அண்ட் அடுத்தது வந்து பார்த்துட்டோம்னா இதே மாதிரி தான்ப்பா. அடுத்ததும் ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா தேர்டு கண்டிஷனுக்கு போகலாம். தேர்டு கண்டிஷன் என்னது? ஆப்ஜெக்ட் எங்கே வைக்கணும்? 2F1ல வச்சிருக்கேன். அப்போ இமேஜ் எங்கே விழுகும்? இதை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா ரைட். ஸோ இப்படி எனக்கு போகும், பேரலாக போகும். ரிஃப்ராக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இட் கான்வர்ஜஸ். எது வழியாக போகும்? F1 வழியாக வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு போகும். அண்ட் அகெயின் அடுத்தது வந்து பார்த்துட்டோம்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல நம்ம இமேஜ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல இமேஜ் எனக்கு இங்கே ஃபார்ம் ஆகும். இமேஜ் எல்லாம் பாருங்களேன், தலைகீழாக இருக்கும். ஆப்ஜெக்ட் இருக்கிறத விட தலைகீழாக இருக்கும். ஸோ தே ஆர் ரியல் அண்ட் இன்வெர்டட் அப்படின்னு அர்த்தம்.
சரியா? இந்த லெசன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக ஒரு பெரிய ஒரு டேப்லேஷனும் ஃபுல்லாக மொத்த லெசனுக்கும் நம்ம பார்த்துடலாம். ஃபைன். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி அடுத்த கண்டிஷன் போகலாம். ஸோ இங்கே அதே தான். ஓகே. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது and next. ஓகே. ஸோ இப்படி இருக்கும். அண்ட் செகண்ட் ரூல் வந்து ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போகிற ரூல் எடுத்துக்கலாம். ஏன்னா அதான் சிம்பிளாக நம்மளால் போட முடியும். மூணாவது ரூலும் யூஸ் பண்ணலாம், பட் இட் இஸ் நாட் ரெக்வயர்ட் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இப்படி வருமா? ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கரெக்டான இதுவும் சூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக இமேஜ் விழுகும்பா. பாருங்கள், இது எனக்கு இந்த இடத்துல எனக்கு இமேஜ் விழுகுது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கண்டிஷன் போகலாம். ஃபிஃப்த்து கண்டிஷனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைட் எனக்கு இங்கே படும், பேரலாக போகும். பேரலாக போனதுக்கப்புறம் எனக்கு கான்வர்ஜ் ஆகும், இப்படி எனக்கு வரும். ரைட், ஃபைன். அடுத்தது செகண்ட் ரூல். செகண்ட் ரூல் வந்து ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போகிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போகிற மாதிரி எடுத்தோன்னா எனக்கு இந்த இடத்துல மீட் ஆகுது, எக்ஸாக்டாகவே மீட் பண்ணுற மாதிரி வந்துருச்சு எனக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல எனக்கு மீட் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கப்பா, பியாண்ட் 2f நல்லா பின்னாடி தள்ளி வருதுப்பா. நீ நல்லா பின்னாடி தள்ளி போகும். ஓகேவே, இன்ஃபினிட்டி பக்கம் போகிற மாதிரி. பக்கத்து இதுக்கு போகாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் நான் தள்ளி போட்டுக்கிட்டேன். ஓகே. அண்ட் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கண்டிஷன் தான் நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்க்கணும். இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம். பாருங்கள், லைட் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இப்படி வரும். ஓகே, நல்லா கவனிச்சுக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இப்படி போயிருக்கும். ரைட். அண்ட் அடுத்தது நல்லா கவனிங்க. இங்கே பாருங்களேன், இப்படி போகுதா? மீட் ஆகாது. பாருங்கள், இப்படி பேரலாக போயிட்டே தான் இருக்கும். எங்கே மீட் ஆகும்னு சொல்லி கேட்பானுங்க. இது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க, வேறு வழியே இல்லை. இது இப்படி நான் போட்டேன் அப்படின்னா இந்த ரெண்டும் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இப்படி ஒரு இடத்துல மீட் ஆகும். ஓகே. ஸோ இந்த ஒன்று மட்டும், இது எல்லாமே ரியல் இன்வெர்ட்டட்ப்பா. இங்கே கிடைச்ச எல்லாமே ரியல் இன்வெர்ட்டட். இது ஒன்று மட்டும் வந்து பார்த்துட்டோம்னா வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். ஓகேவா? இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம். அதனால தான் எப்போவுமே இந்த ஆறாவது கண்டிஷன் கான்கேவ் மிரர்லையும் சரி, இப்போ நம்ம போட்டிருக்கிறது கான்வெக்ஸ் லென்ஸ்லையும் சரி, இந்த ஆறாவது கண்டிஷன் மட்டும் வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட் கிடைக்கும். மற்றது எல்லாமே ரியல் இன்வெர்ட்டட். ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், சிமுலேஷனில் நான் காமிக்க போகிறேன். சிமுலேஷனில் நான் காமிச்சிட்டு அதை அப்படியே வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த டேப்லேஷன் ஒன்று போட்டு பார்த்த ஞாபகம் இருக்கா? அதே டேப்லேஷனை இங்கேயும் நான் போட்டு காமிக்க போகிறேன். பார்த்தோம்னா இப்போ கான்கேவ் லென்ஸ் முடிஞ்சிச்சு. அப்போ அடுத்த வீடியோவில் அடுத்ததுக்கு நம்ம போய்க்கலாம். ஃபைன். ஓகே கைஸ், இது பாருங்க, ரெட் சிமுலேஷன் நான் இங்கே இது பண்ணியிருக்கேன். இப்போ when object is placed at far away at, அதாவது இன்ஃபினிட்டி. பாருங்க, இன்ஃபினிட்டியில் வைக்கிறப்ப அந்த கேண்டில் எப்படி போயிருது பாருங்க. அந்த ஆக்சிஸ்க்கு மேலே பாதி கீழே பாதியா எனக்கு வருதா? ஸோ இன்ஃபினிட்டினாலே அப்படிதான். அந்த எந்த மேலேயா கீழேங்கிறத நம்ம கார்ட்டீசியன் இதெல்லாம் பண்ண முடியாது. அதனால அது பொதுவாக வந்து பார்த்துட்டோம்னா மிட் பாயிண்ட்ல வர மாதிரி எனக்கு எடுத்துக்கிறோம். இமேஜ் எனக்கு எங்கே ஃபார்ம் ஆகுது? எஃப்ல ஃபார்ம் ஆகுது. ரொம்ப இத்தினூண்டு கேண்டிலாக தெரியுது, மைன்யூட். ஸோ ஹைலி டிமினிஷ்ட் இமேஜ். சரி, இப்போ அப்படியே அதை கொண்டு வந்து பியாண்ட் 2f1 வைக்கலாம். 2f1க்கு கொஞ்சம் பின்னாடி கேண்டில் எங்க விழுகுது? இமேஜ் எங்க விழுகுது? பிட்வீன் f2, இது இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் 2ன்னு வச்சுக்கலாம்ப்பா. ஸோ f2 அண்ட் 2f2க்கு நடுவில் விழுகுது, ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். சரி, இது அப்படியே தூக்கி வந்து பார்த்துட்டோம்னா நம்ம at 2f1க்கு மேலே வைக்கலாம். சரியா? பாருங்க, நீ கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கிறேன். at 2f வச்சுக்கலாமா? கரெக்டாக விழுகுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ at 2f1ல வச்சேன் அப்படின்னா இமேஜ் எங்க விழுகுது? at 2f2 மேலேயே விழுகுது, ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். சரி, பிட்வீன் 2f1 அண்ட் f1ல வச்சேன் அப்படின்னா எனக்கு இமேஜ் எங்க விழுகுது பாருங்க? பியாண்ட் 2f1, பியாண்ட் 2f2. இது 2f2, பியாண்ட் 2f2. அடுத்தது if it is placed at f1. ஓகேவா? இது ஆக்சுவலா பாருங்க, இது இந்த இடத்துல far away. இங்க புரியுதா? இமேஜ் எங்க விழுகுது? இந்த பக்கம் far away. ஸோ இமேஜ் ஃபார்ம்டு far away பயங்கர பெருசா இருக்கும், highly enlarged. when an object is placed between f and optical center, இங்க பாருங்களேன், எனக்கு இமேஜ் என்ன ஆகுது? சேம் சைடுல எனக்கு விழுகுதா? இது மட்டும் virtual and direct. எப்போ? when an object is placed between focus and optical center, image falls on the same side which is virtual and erect. புரிஞ்சா எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது? 6 கண்டிஷன் உங்களுக்கு இந்த இதுல புரிஞ்சிச்சுல்ல? ஏதாச்சும் இதுல டவுட் இருக்கா? இப்போ இதை வச்சு ஈஸியா வந்து எப்படி டேப்லேஷன் போடுறது அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். ஓகேவா? ஸோ அந்த டேப்லேஷனை நம்ம இங்க பார்க்கலாம். முடிஞ்ச இன்னொரு சிமுலேஷனும் நான் காமிச்சிடறேன். இத்தனை ரேஸ் வராம வெறும் 2 ரே வர மாதிரி இருக்கிற மாதிரி இதுவும் நான் காமிச்சிடறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த ஈஸியாக புரிகிற மாதிரி அந்த டேப்லேஷன் இங்கே நான் போட்டு காமிச்சிருக்கேன். லிசன் கேர்ஃபுல்லி. ஒரு ஆப்ஜெக்டை இன்ஃபினிட்டியில் வச்சேன்னா எனக்கு இமேஜ் எங்கே விழுகும்? கரெக்டாக f2ல விழுகும். இமேஜோட சைஸ் எப்படி இருக்கும்? ஹைலி டிமினிஷ்ட், சின்னதாக இருக்கும்.
right? Nature of the image, real and inverted. அடுத்தது if an object is placed beyond 2f1 எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா எங்க விழுகும் between f2 and 2f2 கரெக்டா image formed between f2 and 2f2 இங்க image எப்படி இருக்கும் ஓரளவுக்கு சின்னதா இருக்கும் real inverted. அடுத்தது when an object is placed at 2f1 image எங்க விழுகும் image வந்து பார்த்துட்டோம்னா எக்ஸாக்டா 2f2 மேலேயே image விழுகும் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் mostly same size. ஓகேவா ஸோ இதுவும் ரியல் இன்வெர்டட். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா when an object is placed between 2f1 and f1 எனக்கு இங்கே இமேஜ் எங்கே விழுகும் it is beyond 2f2. ஓகே இது வந்து பார்த்துட்டிங்கன்னா enlarged இதுவும் ரியல் அண்ட் இன்வெர்டட் தான். அடுத்தது when an object is placed at f1 எக்ஸாக்டா f1லயே வச்சோம்னா image is formed at infinity it is highly enlarged பயங்கர பெருசா இருக்கும் இதுவும் ரியல் அண்ட் இன்வெர்டட் தான். and last condition தான் when an object is placed between f1 and optical center இங்க என்ன ஆகும் image falls on the same side இந்த பக்கமே ஏதாச்சும் ஒரு பக்கம் ஃபார்ம் ஆகும் அது வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்றத பொறுத்து இது எங்க வேணாலும் விழுகும் அதை நான் காமிச்சேன்ல எங்க வேணாலும் எனக்கு இது விழுகும் ஓகேவா ஸோ இப்படிதான் வந்து பார்த்துட்டோம்னா அப்போ இது எனக்கு இங்க எப்படி இருக்கும் சைஸ் வந்து பார்த்தோம்னா இட் டசன்ட் மேட்டர் இது வந்து வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட் ஏன்னா இந்த இதுக்குள்ள நீங்க எங்க நகர்த்துனீங்கனாலும் இந்த f1க்கும் ஓக்கு நடுவில் எங்க நகர்த்துனீங்கனாலும் சைஸ் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டு இருக்கும் பட் ஆனா இமேஜ் எங்க இருக்கும் ஆன் த சேம் சைடு அவ்வளவுதான். இது வரைக்கும் ஓகேவா எனி டவுட் இதாப்பா ரொம்ப சிம்பிளா நான் சொல்லணும்னு நினைச்சது. இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா வேற என்ன இருக்கு எனக்கு தெரிஞ்சு யூசஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச இப்போ யூசஸ் வந்து நான் கடைசியாக சொல்லிட்டேன் ஏன்னா கான்வெக்ஸும் கான்கேவும் நான் போட்டுட்டேன் அப்படின்னா அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கான்கேவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா கண்டிஷன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது அது ரொம்ப சிம்பிளாகவே நம்ம முடிச்சிடலாம் ஓகேவா. ஓகே கைஸ் ஃபைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் W2S Academy ஃபார் நீட் அண்ட் JEE அண்ட் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு ஃபார் த நெக்ஸ்ட் அகடமிக் இயர். ஸோ யாரெல்லாம் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணணும் கான்செப்ட் பேசிஸில் படிக்கணும் எல்லாத்துக்கும் ஸ்டடி மெட்டீரியல் பக்காவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூ கேன் ஆல்வேஸ் கால் டு our number. The number is this மேலே கொடுத்துருக்கோம் பாருங்க 7373417383. Thank you guys.